அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அதை பத்தியா நம்ம பார்க்க போறோம். 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி சார்பா காங்கிரஸ் போட்டியிட்டு அந்த இடத்த மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது. காங்கிரஸ் சார்பா திருமகன் ஈவேரா அவர்கள் போட்டியிட்டாங்க. மிகப்பெரிய அளவுல வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. அவர் மறைவுக்கு பின்னாடி அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படுகிறது. அதே ஈரோடு கிழக்கு தொகுதியில திமுக கூட்டணி சார்பா EVKS இளங்கோவன் அந்த தொகுதியில போட்டியிடுறார். போட்டியிட்டு மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெறுகிறார். அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தோட நின்றாரு தென்னரசு அப்படிங்கிறவரு. அவர் மிகப்பெரிய படுதோல்வியை சந்திச்சாரு. அதிமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அந்த டெபாசிட் தொகையை வாங்குறதுக்கே 10 சுற்றுகள் கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது நம்ம இந்த கட்சிக்கு நம்ம ஆளுமையா நிரூபிச்சிருன்னு சொல்லி, நான் கண்ணன் கூட்டத்தை சார்ந்தவன், எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க, அங்காளி பங்காளி எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க, இது என்னுடைய மான பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் வாயிலாக வாக்குகளை சேகரித்தாலும் அதிமுகவுடைய தலைமைக்கு நீங்க சரியில்லை அப்படிங்கிறத ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா உணர்த்தி இருக்குது. தொண்டர்களும் பொதுமக்களும் எடப்பாடி பழனிசாமிய அதிமுகவுடைய தலைமையா ஏத்துக்கிறல அப்படிங்கிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ஒரு சாட்சியாக அமைஞ்சது. அப்ப இரட்டை இலை சின்னம் வேணுமே, அதிமுக எப்படி இப்ப திடீர்னு தேர்தல் ஆணையம் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா எப்படி அதிமுக நிற்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கிறாங்க. அதிமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிற்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதிமுக மிகப்பெரிய பிளவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பிளவை ஒற்றுமைப்படுத்தணும்னு ஐயா OPS அவர்கள் நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறாரு. இப்ப அதிமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிக்கணும் அப்படின்னா இரட்டை இலை சின்னம் கண்டிப்பா வேணும். ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் பெரும்பான்மை இருக்குது அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போடாம கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் கையெழுத்து போட்டாரு. பாராளுமன்ற தேர்தலில் தான் எடப்பாடி பழனிசாமி எல்லா தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம் A ஃபார்ம் B ஃபார்ம்ல கையெழுத்து போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த பாராளுமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இரட்டை இலை சின்னம் கொடுத்ததே தற்காலிகமானதுதான், அது நிரந்தரமானது கிடையாது. எந்த இடத்திலையும் தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் குறிப்பிடல. இந்த இரட்டை இலை சின்னத்தினுடைய வழக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கையில போயிருச்சு. தேர்தல் ஆணையம் கையில எப்படி போச்சு அப்படின்னா, திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தான் தேர்தல் ஆணையத்துல ஒரு புகார் மனுவை கொடுத்தாரு. அதிமுக சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்படுகிறது, அதிமுகவுடைய உட்கட்சி பூசல் அதிகமாயிருச்சு, அதிமுகவினுடைய மூல வழக்கு இன்னும் முடிவு பெறாத பட்சத்துல எந்த விதமான தீர்ப்பும் வராத நிலையில இது அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை நீங்க கொடுக்க கூடாது, தடை விதிக்கணும்னு சொல்லிதான் தேர்தல் ஆணையத்துல திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் ஒரு புகார் மனுவை கொடுக்கிறாரு. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய மனுவை எதுவுமே கண்டுக்கிறல. அவர் என்ன பண்ணாரு, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டார். உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, சூரியமூர்த்தியினுடைய வழக்கை விசாரிச்சு அதன் நடவடிக்கை எடுத்து நீங்க ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல சொல்றாங்க நீதிமன்றம். தேர்தல் ஆணையமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 4 வார காலங்கள்ல நாங்க உத்தரவை பிறப்பிக்கிறோம்னு சொல்லி நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருந்த அந்த இரட்டை இலை சின்னத்தின் வழக்கானது இன்னைக்கு இது தேர்தல் ஆணையம் கையில வந்துடுச்சு. அவ்வளவு சீக்கிரம் எந்த கட்சியினுடைய வழக்கையும் தேர்தல் ஆணையம் எடுத்து விசாரிக்க மாட்டாங்க. ஆனா அதிமுக சின்னமான இரட்டை இலை சின்னத்தினுடைய அந்த வழக்கை எடுத்து தேர்தல் ஆணையமே விசாரணை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ, வழக்கு தொடர்ந்துருக்காங்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே சம்மன் அனுப்பப்பட்டது. ஐயா OPS, எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கலை சேர்ந்த ஒரு சூரியமூர்த்தி, சுரேன் பழனிசாமி, புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன் எல்லாத்துக்குமே ஒரு சம்மன் அனுப்பி நீங்க தான் உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிசம்பர் 23, 24 தேர்தல் ஆணையத்துல இதற்கான ஒரு விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையுடைய முடிவுகள் இன்னும் அறிவிக்கப்படல. இரட்டை இலை சின்னம் இவருக்கு தான் அப்படின்னு சொல்லி யாரும் தேர்தல் ஆணையம் எந்த இடத்துலையும் சொல்ல கிடையாது. ஐயா OPS அவர்களுமே தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பதில் மனுவை கொடுத்திருக்கிறாங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா,
எடப்பாடி பழனிசாமி செயற்குழு பொதுக்குழு கூட்டினது சட்ட விரோதமானது, சட்ட விதிகளுக்கு முரணானது. ஒற்றை ஓட்டில் இரட்டை தலைமை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருடைய பதவிக்காலம் 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. அதனால கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில கட்சியினுடைய பெயர் சின்னம் பயன்படுத்த எங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பெயரையோ சின்னத்தையோ பயன்படுத்த நீங்க தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பதில் மனுவை தேர்தல் ஆணையத்துல கொடுத்திருக்கிறாங்க. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க? இங்கதான் ஒரு முக்கியமான புள்ளியே இருக்குது. தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கு. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்னும் அவங்க சொல்லவே கிடையாது. இவங்களுக்கு தான் சின்னம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்ல கிடையாது. அப்படி இருக்கையில ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேதி இன்னைக்கு அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு பட்சத்துல அதிமுகவுடைய நிலை என்ன? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? செயற்குழு உறுப்பினருக்கு, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நான் இது மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, நான் தான் அதிமுக, எங்களை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் போனாலுமே நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க? இது தேர்தல் ஆணையத்தினுடைய கையில இருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு தான் நீங்க கட்டுப்படணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போவாரு. அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னும் வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கிற பட்சத்துல உங்களுக்கு மட்டும் நான் சின்னத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்ல முடியாது. கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர் ஒரு பதில் மனுவை இந்த மாதிரி தாக்கல் பண்ணியிருக்காரு. நாங்க கட்சியினுடைய விதிகளை நாங்க பார்ப்போம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கினுடைய இடைத்தேர்தல் ஒருவேளை இன்று தேதி அறிவிக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீதிமன்றங்களை தட்டுவாரு. நீதிமன்றங்களை தட்டி முடிஞ்சவனா தேர்தல் ஆணையத்தை தட்டுவாரு. தேர்தல் ஆணையத்தை தட்டி முடிச்சுட்டு கடைசியில என்ன பண்ணுவாரு? ஈரோடு இடைத்தேர்தலை நாங்க புறக்கணிக்க போறோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே கையில சின்னத்தை வச்சுக்கிட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சார். அது ஏன் புறக்கணிச்சாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடக்காதுன்னு வெளியில செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு. அது உண்மை கிடையாது. அவர் தலைமையில தொடர் தோல்வியில கொடுத்துக்கிட்டே வந்துட்டாரு. ஒரு 10 தோல்வியில கொடுத்துட்டு 11வது தோல்வியை சந்திக்க தைரியம் இல்லாம தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை கோரி அந்த பதில் மனு தாக்கல்லே தெரிஞ்சு போச்சு, எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கண்டிப்பா கிடைக்காது. அப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? நான் ஒருங்கிணைப்பாளர், 2026 டிசம்பர் வரைக்கும் இது பதவிக்காலம் இருக்குது, மூல வழக்கினுடைய இன்னும் ரிசல்ட் இன்னும் வரல, அதனால எங்களுக்கு சின்னத்தை ஒதுக்குங்க, நாங்க தேர்தலில் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அநேகமாக இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் அந்த சின்னம் யார் கையில் சிக்கும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த சின்னம் முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இதனோட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, நாங்கள் முடக்கி வைக்கிறோம்னு சொல்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. நன்றி, வணக்கம்.